இப்போ இதை யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கும் சரி, இங்கே இருக்கவங்களுக்கும் சரி, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அவங்களுக்காக எவிடன்ஸோடையே நான் வந்து ஒரு பேச்சை தரேன். ஸோ உண்மையிலே வந்து ஸ்காலர்ஷிப்லலாம் வந்து ஓபிசி மக்களுக்கு வந்து அவங்க கொடுக்கப்படுற அந்த அமௌண்ட் வந்து குறைவா, 27% உண்மையிலே நிறைவேற்றப்படாமல் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். டு ட்ரீட் அன்இக்வல்ஸ் ஆஸ் ஈக்குவல்ஸ் இஸ் டு பெர்பெச்சுவேட் இன்இக்வாலிட்டி. அதாவது தமிழ் இதை டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா, சமம் இல்லாதவர்களை ஒரே நேர்கோட்டில் வைத்து பார்ப்பதே ஒரு அநீதி அப்படின்னு சொன்னார். வேற யாரும் இல்லை, பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் தான் அவர். திஸ் இஸ் an excerpt ஃப்ரம் மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட்டுடைய 2ஆம் பக்கத்தில் இந்த ஒரு வரி போட்டிருக்காரு. பீகான் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். இவரும் இன்னொருத்தரும் மாமனிதரான விபி சிங் அவர்கள். ஸோ அப்போ அவர் வந்து அங்கே ஒரு ஈக்குவாலிட்டி, அப்போ வந்து ஒரே நேர்கோட்டில் வைத்து பார்க்கக்கூடாது அப்படின்னா அவர் ஈக்குவாலிட்டி வேணான்றாரா அப்படின்னு கேட்டால் ஆமாம் வேணாம் தான் சொல்கிறாரு. அப்போ அப்படி என்ன வேணும்னு சொல்கிறாருன்னா ஈக்குவிட்டி. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அங்கே பார்த்துங்க. 4 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து டிசேபிள்ட், மாற்றுத்திறனாளி, இன்னொருத்தர் வந்து நல்ல உயரமானவர், இன்னொருத்தர் வந்து ஒரு ஆவரேஜ் ஹைட், ஒரு பெண்மணி, இன்னொரு குழந்தை. 4 பேருக்கும் ஒரே விதமான மிதிவண்டியை கொடுக்கறது அப்படின்றது தான் ஈக்குவாலிட்டி. அது எந்த விதத்தில் நியாயப்படும்? அவருக்கு ஏற்ற மாதிரி மிதிவண்டியை கொடுத்தால் மட்டுமே அவர்கள் வந்து ஒழுங்காக அந்த பயணத்தை மேற்கொள்வர். அதுதான் ரிசர்வேஷனுடைய பேசிக் பிரின்சிபிள். தட் இஸ் ஈக்விட்டி.